علمه البيان. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. قال نبينا صلى الله عليه وسلم: أفضل الشهور بعد رمضان شهر الله محرم، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மற்றும் ஜும்மாவில் அமர்ந்திருக்கும் மற்றும் நம் அனைவரும் மேல் தாபீன் சமாதானம் என்றென்றும் நிலவற்றமாகும் என்று கூறி என்னுடைய முதல் சலாத்தை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம எல்லாம் புனிதமான நன்னாளிலே, புனிதமான மாதங்களிலே நம்ம எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றான். இங்கு நம்மை ஒன்று கொண்டிருப்போனால் தோணத்தில் செல்லத்தில் சிறுதோடு தோணத்திலே துணைப்பொழி பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தவர் புரிவானார். இன்று யௌமுல் ஆஷுரா, முஹர்ரம் பிறை 10வது நாள். 10வது நாளிலே நம்ம எல்லாம் கொண்டிருக்கின்றான். இந்த யௌமுல் ஆஷுராவில் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன, இந்த யௌமுல் ஆஷுராவில் வானம் 7 வானங்களையும் 7 பூமியை படைத்த நாட்கள் இந்த யௌமுல் ஆஷுரா. சொர்க்கம் நரகத்தை படைத்த நாள் இந்த யௌமுல் ஆஷுரா. லவ்ஹுல் மஹ்பூஸை படைத்தது யௌமுல் ஆஷுரா. இந்த யௌமுல் ஆஷுராவில் இந்த முஹர்ரம் 10வது நாள், முஹர்ரம் 10வது நாளிலே 10 நபிமார்களுக்கு வெற்றியைப்படுத்தியிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த முஹர்ரமான யௌமுல் ஆஷுராவில் நோன்பு நோற்றால் என்ன நன்மை என்று சொன்னால், கடந்த ஒரு வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். யூதர்கள் அந்த முஹர்ரம் 10வது நாளை திருநாளாக கொண்டாடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 9 நோன்பு நோற்பேன், அந்த வாரம் உயிரோடு இருந்தால் நான் பிறை 9 நோன்பு நோற்பேன் என்பதாக சொன்னார்கள். நான் யூதர்களுக்கு மாற்றமாக நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இந்த யௌமுல் ஆஷுராவில் 10 நபிமார்களுக்கு வெற்றி. முதலாவது
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலே புலாவர செய்கின்றான். ஒரு சைத்தான் சூழ்ச்சியினால் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் அழுது துஆ செய்தார்கள், தௌபா கேட்டார்கள். அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் யௌமுல் ஆஷிரா. இந்த முஹர்ரம் 10வது நாள் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் யௌமுல் ஆஷிரா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முன்கொடை காட்டினார். இதுவும் முதலாவது. இரண்டாவது, நபீனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானவரத்தில் உயர்த்தப்பட்ட நாள் இந்த யௌமுல் ஆஷிரா. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வரஃபானா மகானன் அலியா என்பதாக அல்லாஹ் தஆலா திருமணத்தில் அறிவிக்கின்றான். மூன்றாவது, நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெள்ள வெள்ளத்திலே தன் மகனிடத்திலே கெஞ்சுவார்கள், மகனே நீ இஸ்லாத்திலே வந்துவிடு. ஆனா மகன் கேட்காமல், நீ இந்த கப்பல் ஏறிக்கொள், நான் ஏற மாட்டேன் என்பதாக மகன் சொல்லுகின்றான். அந்த கப்பல் கிளம்பும் போது ஷைத்தான் உள்ளே இருக்கின்றான். உன்னை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னால்தான் எல்லாமே, முதல்ல கப்பலுக்கு இறங்கு என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ரெண்டு பேருக்கும் கடுமையான வாக்குவாதம். உன்னை ஷைத்தான் சொல்றான், கியாமத்து நாளை வரை என்னை வைத்திருக்கின்றான். நான் இந்த கப்பலில் இறங்க வேண்டும் சொன்னால் நான் 5 விஷயம், 5ல 3 விஷயம் சொல்லுவேன், 2 விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள், இப்படி செய்தியை சொல்றாங்க, 3 விஷயம் சொல்லுவேன் சொல்றான், 2 விஷயம் சொல்ல மாட்டேன். உடனே அல்லாஹ் சொல்லுகின்றான், எதை சொல்ல மாட்டேன் என்று சொல்றான் அதை சொல்ல சொல்லு, எதை சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் அதை சொல்ல சொல்லு என்பதாக. ஷைத்தான் சொல்றான், ஒன்று உங்களுடைய சமுதாயத்தை கெடுப்பதற்கு 2 எடுத்து நான் கெடுப்பேன். ஒன்று பொறாமை. இன்று பொறாமை இல்லாத வீடு இல்லை, பொறாமை இல்லாத நாடு கிடையாது. மாமியார் மருமகளுக்கு பொறாமை, மாமியார் மரம் பொறாமை இல்லாமல் இருந்தா அது பெரிய அவளே ஆயிடும். அப்ப மாமியார் மருமகளுக்கு பொறாமை. இரண்டாவது பேராசை. ஆசை இருக்கிறதையும் அதை விட பேராசை, நல்ல காசு சம்பாதிக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், இன்னும் வேணும் பேராசை. நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏறி ஜூத் என்ற மலையிலே கரை கொண்டு சேர்த்தது இந்த யௌமுல் ஆஷிராவில் நடந்தது என்பதாக குர்ஆன் நமக்கு பறைசாற்றுகின்றது. அடுத்தபடியாக நபீனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற மன்னன் நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்ட போது இப்ராஹீம் அவர்கள் உங்களை நான் காப்பாற்றவா என்பதாக இப்ராஹீம் அவர்கள் கேட்கின்றார். என்னை படைத்த இறைவன் காப்பாற்றுவான், ஹஸ்புனல்லாஹு வனிஅல் வக்கீல் என்பதாக அந்த திக்ரை ஓதினார். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற அந்த நம்பிக்கை அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அந்த நெருப்பு குண்டம்
அதில் அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்னா யானாலும் ஓடி மருதனோ பலான அலான் இப்ராஹிம். இப்ராஹிம் அவர்களுக்கு அந்த நெருப்பு குளிர்ச்சியாக மாறுகிறது என்பதாக அல்லாஹ் கண்டறிகின்றான். அந்த அளவு இந்த நாள் இந்த இப்ராஹிம் அவர்களுக்கு நெருப்பு கொண்டதை இந்த நெருப்பு கொண்ட குளிர்ச்சியான நாள் இந்த யோகல் ஆசிரம். அடுத்து நவீனா அவர்கள் மீன் நோயத்திலே 40 நாட்கள் இருந்தார்கள். 40 நாட்கள் இருக்கின்ற பொழுது ஒரு துவாரி வருகிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். 40 நாட்கள் மீன் வைத்து வெளியேற்றப்பட்ட நாள் இந்த யோகல் ஆசிரம். நவீன இப்ராஹிம் அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னை நண்பராக தேர்ந்தெடுத்த நாள் இந்த யோகல் ஆசிரம். நவீனா தாவூத் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாள் யோகல் ஆசிரம். நவீனா சுலைமான் அவர்கள் ஆட்சி பறிகொண்ட போது மீண்டும் அந்த ஆட்சியை கொடுக்கப்பட்ட நாள் யோகல் ஆசிரம். நவீனா யாக்கூப் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை நினைத்து அழுது கண் பார்வை போனது. அந்த கண் பார்வை திரும்ப வந்த நாள் இந்த யோகல் ஆசிரம். அதே போல நவீனா அவர்களும் சமுதாயம் நைல் நதியில் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த யோகல் ஆசிரம். அடுத்தபடியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை குசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்ட நாள் யோகல் ஆசிரம் என்பதாக இந்த 10 விதமான 10 நபிமார்களுக்கு வெற்றியை கொடுத்த நாள் இந்த யோகல் ஆசிரம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். மேலும் இந்த நாளிலே இந்த யோகல் ஆசிரா முஹர்ரம் 10ஆம் நாளிலே நாம் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைத்தால் கடந்த வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்தபடியாக அந்த நோன்பாளிகளுக்கு யார் இஃப்தார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அடுத்து இந்த நாளிலே குல் ஹுவல்லாஹு சூராவை 1000 முறை ஓத வேண்டும். அதே போல சூரத்துல் ஃபாத்திஹாவை 100 முறை ஓத வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். மேலும் அடுத்தபடியாக இந்த நாளிலே அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் இந்த நாளில் முஹர்ரம் 10ஆம் நாளில் குடும்பத்திற்காக நாம் நல்ல செலவு செய்ய வேண்டும். குடும்பத்திற்கு ஒவ்வொரு மாதமும் குடும்பத்தார்கள் செலவு இருக்கும். அது போல இந்த நாளில் அந்த இதை சேர்க்காம இந்த நாளிலே குடும்பத்தார்களுக்கு நாம் அதிகமாக செலவு செய்யணும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அடுத்து யதீம்களை தலையை நீங்கள் தலை கொடுக்க வேண்டும். நீங்கள் எத்தனை முறை தலை கொடுக்கின்றீர்களோ அத்தனை முறை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இறுதியாக நோயாளியை இந்த நாளிலே நோயாளியை நலம் விசாரிக்கணும். இந்த எட்டு விஷயத்தை இந்த நாளிலே நாம் செய்தால் நிச்சயம் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதே போல இந்த நாளிலே நாம் அதிகமாக நாம் தௌபா செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தௌபா செய்யணும். அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே நாம் அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும். அதே போல அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்தை நினைத்து நன்றி பெற வேண்டும்.
வருங்காலங்களிலே அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டினார்கள். இந்த குடும்பத்தார்களுக்கு இந்த நாளிலே குடும்பத்தார்களுக்கு நாம் தாராளமான முறையிலே செலவு செய்ய வேண்டும். இதற்கு ஒரு வரலாற்றிலே ஒரு செய்தி எழுதுவார்கள். அதாவது ரை என்ற ஊர், அங்கே ஒரு காவி, ஒரு நீதிபதி, அவர் ரொம்ப பணக்காரர். காலகட்டத்திலே ஒரு மனிதர் வந்து எனக்கு கடுமையா பசிக்குது, இந்த யௌமல் ஆசிராவை பறக்கத்தினால் உங்களிடத்தில் கேட்கின்றேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்பதாக அவர்கள் கேட்கின்றார். அந்த மனிதர் கேட்கின்றார். உடனே அந்த காலை அந்த மனிதர் காலையில கேட்கின்றார், நீங்கள் லோக நேரத்தில் வாருங்கள், உடனே லோக நேரத்தில் போகலாம். போன போது அந்த காலை நீங்கள் அந்த நேரத்திலே பாருங்கள். இப்படி வந்த மனிதரை தட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மனிதர் இந்த சோகத்தை தாங்காமல் வீதி வழியாக நான் செல்கின்றார். அந்த நேரத்திலே கிறிஸ்துவ பாதிரியார், நீங்க என்ன ரொம்ப சோகமாக பாருங்களே, என்ன எனக்கு கடுமையான பசிக்கு நீதிபதி இடத்துல அந்த காலை இடத்துல போன இன்னைக்கு வா நாளைக்கு வா சொல்லி 4 லட்சம் தட்டி கழிக்கிறார். எனக்கு கடுமையான பசிக்குது சொன்னவுடன் உனக்கு என்ன வேண்டும் கேள், அதை விட 10 மடங்கு நான் தருகின்றேன் என்பதாக இந்த கிறிஸ்தவ பாதிரி சொல்லுகின்றார். சொல்லுகின்ற அந்த மனிதர் அதை வாங்கிக் கொண்டு சந்தோஷமான முறையிலே மகிழ்ச்சியான முறையிலே தருகின்றார். இந்த நேரத்தில் அந்த காலை ஒரு கனவு காணுகின்றார். அந்த கனவிலே 2 மாளிகை, தங்கத்தாலான மாளிகை, வெள்ளியான மாளிகையும் சிவப்பு மரகான மாளிகையை ஒரு மனிதருக்கு நான் கொடுக்கிறேன் என்பதாக ஒரு சப்தம் கேட்குது. திடீர்னு முடிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை. உடனே நேர இந்த பாதிரி இடத்திலே இந்த காலை போய் சொல்கின்றார், இப்படி நீ நேற்று ஒரு மனிதர் உன்னிடத்திலே எது கேட்டாலும் நீங்கள் 10 மடங்காக அந்த மனிதருக்கு கொடுத்திருக்கின்றாயே, நான் யாருக்குமே சொல்லவே இல்லையே, இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை என்னிடத்துல வந்து கேட்டாங்க, ஆனால் நான் வந்து இன்னைக்கு வா நாளைக்கு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து நீங்கள் 10 மடங்கு மேலாக கொடுத்தா அனுப்பியிருக்கிறேன். அந்த நன்மையை எனக்கு தான், அந்த நன்மையை மட்டும் எனக்கு தான். நீ சாதாரண ஒரு கிறிஸ்தவ மாதிரியா, நீ அந்த நன்மை மட்டும் எனக்கு தான், உனக்கு 1 லட்சம் திரும்ப தருவேன் என்பதாக அந்த காலை வருகின்றார். ஒரு மனிதனுக்கு ஒரு உதவி செய்தால் சொர்க்கமே கிடைக்கும் சொன்னால் இந்த திருமணம் எனக்கு தேவையில்லை. உடனே அந்த கிறிஸ்தவ மாதிரியார் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திரு கலிமாவை உடனே இஸ்லாமில் அமர்ந்தார். அந்த அளவு இந்த நாளிலே குடும்பத்திற்காக நாம் செலவு, யார் எதை கேட்டாலும் நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதாக இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு படிப்பை சேர்க்கின்றன. ஆக நாமும் இந்த நாளிலே நாம் அதிகமாக நாம் தான தர்மங்கள் குடும்பத்திற்காக நாம் செலவு செய்ய வேண்டும். செலவு செய்தால் நாளை மறுமையிலே சூழம் நமக்கு வாழ